ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை 31 முடியறதுக்குள்ளே பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த பயங்கரமான விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நவக்கிரகங்களிடையே மிகப்பெரிய மாற்றங்களானது இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கக்கூடிய ஏற்றிறக்கமான பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 31 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்கள் என்ன ரொம்ப முக்கியம் அப்படிமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் என்று தாங்க சொல்லணும். ஏன்னா ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த இயக்கத்தை அடிப்படையாக வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சில விஷயம்லாம் நடக்கும். அந்த சில விஷயம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த உலகமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நவக்கிரகங்களால் தான் இயங்குது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கோள்கள் என்று சொல்லலாம், ஆன்மீக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவக்கிரகங்கள் என்று சொல்லலாம். ஸோ நவக்கிரகங்களை நாம் புரிஞ்சு செயல்படும்போது நமக்கு ரிஸ்க்குகள் நம்ம வாழ்க்கையில் எடுக்காமல் தப்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடனா என்னங்கிறது தெரியுது. அதனால் இப்போலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப தான் முடிவெடுத்து செயல்படுறோம். சரி வாங்க, இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல முக்கிய கிரக மாற்றங்கள்லாம் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் 12 ராசிகள்லையுமே காணப்படும். ஏனென்னு சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். அதில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு அதிகப்படியான நன்மை நடக்குமா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பாங்க. முதல்ல சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவார். இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ளே நுழைவார். அங்கு சூரியன் மற்றும் குருவுடன் இணைவார். பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் பெயர்வார். இறுதியாக சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து அங்கு மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக போகுது. மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி பல கிரக மாற்றங்களானது ஏற்படும். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாகுது. ஜூலை முடியறதுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். ஏனெனில் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே பொற்காலமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு, ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த 31 வரையும் இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை கணிச்சிருக்காங்க ஜோதிடர்கள். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. போர்க்குணம் கொண்ட பூமிகாரகமான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த டைம் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 10வது வீட்டில் ஜூலை 31 வரை இருக்க போகிறாரு. 10வது வீட்டில் சூரியன் ஜூலை 31 வரையும் இருக்க போகிறாரு. இதனால் விருச்சிக ராசிக்காரங்க கணவன் மனைவி இடையே போட்டி ஆகவே ஆகாது.
கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க யாராவது ஒருவர் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். போட்டி வைத்துக்கொண்டு இந்த டைம் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. பணிவாக நடந்து கொண்டால் போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அதுவும் அரசியலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக மக்களிடையே மற்றவங்களிடையே பணிவாக நடந்து கொள்ளுங்க. பொது இடங்களில் உங்கள் செல்வாக்கு பயங்கரமாக உயரும். அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு தொழிலில் எச்சரிக்கை தேவை. காரணம் என்னன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரக்குகளை அனுப்பி வைக்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி பாதுகாப்பு அம்சங்களை கவனத்தில் கொள்ளுங்க. பாதுகாப்பு அம்சங்களை கவனத்தில் கொள்ளாமல் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் திருமண முயற்சிகள் இப்போ செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். திருமண முயற்சிகள் இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் இந்த 31க்குள்ளே கிடைக்கும். ஆடி மாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஆடி மாதம் போர்க்குளமான மாதம் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்க வேண்டாம். தாராளமாக திருமண முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும். காரணம் சூரியன் உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்கிறது தான். சூரியன் 10ல் இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு நிறைய இந்த 31 வரையும் கிடைக்குங்க. அப்புறம் சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் 8வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்க போட்டி பந்தயங்களில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாமா. செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டிங்கன்னா விலாசி எல்லாத்தையுமே தள்ளி வெற்றியை பெற முடியுமா. அதனால் தாராளமாக போட்டி பந்தயங்களில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நிறைய ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டி பந்தயம் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் கமிஷன் வியாபாரம் கொண்டு வரும். இதில் குறிப்பாக நில வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால இந்த 31 வரையும் அமோகமாக தொழில் நடக்குங்க. ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நிறைவேற்றுற மாதிரி இருக்கணும், இல்லைனா வாக்கு கொடுக்கக்கூடாது. அது நண்பர்கள் இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கக்கூடாது. மெயினாக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதன் 11வது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைவேற்றுவது கொஞ்சம் டவுட் தான். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது என்ன மாதிரியாக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே அணுக்கமாக கண்காணிங்க. அப்புறம் சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வியாபாரம் மலமளவென்று உயரும். வியாபாரம் நினைத்து இந்த 31 வரையும் விருச்சிக ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். அப்புறம் தொழில்துறையில் சாதனை படைக்க கண்டிப்பாக உங்களால் முடியும். உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உத்தியோகத்தில் உற்சாகமாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உயர்வும் தடையே இல்லாமல் கிடைக்கும். ஸோ சனி பகவான் 4ல் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ராகு பகவான் 5வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உங்களுக்கு உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பணவரவு உண்டாகும் போது அதை சேமிக்க பாருங்கள். அப்புறம் கேது 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இந்த டைம் உண்டு. அரசாங்க வேலையெல்லாம் துரிதமாக நடக்கும். தாராளமாக அரசாங்க வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மும்முரம் காட்டுங்க. ஸோ இந்த 31 வரைக்கும் இந்த மாதிரி ஏற்றமான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்ட இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய இந்த 31 வரையும் நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.